வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். வெளியில் சென்றுவிட்டு தன் கேபினுக்கு வந்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். அருணை அகிலாவின் கேபினில் பார்த்துவிட்டு அவர்களிடம் வந்தான். ஹர்ஷவர்தன் அருகில் வந்து நிற்பது கூட இருவருக்கும் தெரியவில்லை. அப்படி ஒரு வெள்ளி பிணைப்பு இருவருக்கும். ஹர்ஷவர்தன் தொண்டையை மெதுவாக சருமிக்கொள்ள, குட் ஈவினிங் சார் என்று வேகமாய் எழுந்து நின்று விட்டாள் அகிலா. ஹர்ஷா, ஏய் நீ எப்படா வந்த? சமாளித்து கொண்டே எழுந்து நின்றான் அருண். ஹர்ஷா பதில் எதுவும் சொல்லாமல் அருணை பார்க்க, உள்ள போகலாம் வா. அவன் தோளில் கை போட்டு நடந்தான் அருண். அவன் முகத்தையே கேள்வியை பார்த்தவன், ஆஃபீஸில் என்ன நடக்குது என கேட்க, நம்ம 2 பேரும் தான் நடக்கிறோம் என்று அருண் புத்திசாலித்தனமாக பதில் சொல்ல, காமெடியா, சகிக்கலடா என்றான் ஹர்ஷவர்தன். சிரித்து வழிந்தான் அருண். சார், அகிலாவுக்கு ரூட் போடுற மாதிரி தெரியுதே. புருவம் சுருக்கி ஹர்ஷவர்தன் கேட்கவும், ஏன் உனக்கு மட்டும்தான் ரூட் போட தெரியுமா, எங்களுக்கெல்லாம் தெரியாதா என்று அருண் பதில் கேள்வி கேட்க, அப்போ கன்ஃபார்ம் நடத்து என்றான் ஹர்ஷா. இருவரும் கேபினுக்கு சென்றார்கள். அலுவலக விஷயங்களை மூளைக்குள் புகுத்தி கொண்ட இருவரின் கவனமும் தொழிலின் மீது தாவியது. அதை பற்றிய விவாதங்கள் தான் நடந்து கொண்டிருந்தது. அகிலாவும் அருணும் பேசிக்கொண்டது போலவே அன்று மாலை ஹர்ஷவர்தனின் வீட்டிற்கு சென்றார்கள். அருண் அகிலாவை அவன் காரில் தான் அழைத்து வந்திருந்தான். அருணையும் அகிலாவையும் ஒன்றாக பார்த்ததில் பவித்ராவிற்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். சொல்லாமலேயே சர்ப்ரைஸ் விசிட். என்னடி, காலையில் கால் பண்ணி பேசும்போது கூட வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை என்று பவித்ரா ஆச்சரியப்பட்டு போய் கேட்க, எனக்கு ஐடியா இல்லை பவி, அருண் தான் போலாமான்னு கேட்டாரு, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் என்றாள். அதானே, நீயாவது என்னை பார்க்கணும்னு சொல்கிறதாவது அருண் அண்ணா சொன்னதால தான் வந்திருக்க. செல்லமாக தோழியை கோபித்து கொண்டாள் பவித்ரா. அதான் உன்னை பத்திரமா பார்த்துக்க உன் புருஷன் இருக்காரு என்றாள் அகிலா பதிலுக்கு. அவர்கள் வந்திருந்தது மாலை நேரம் என்பதால் பவித்ரா உடல் சோர்வின்றி சாதாரணமாகவே இருந்தாள். நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன், உங்கள் சண்டே அப்புறம் வச்சுக்கோங்க என்றான் அருண் சிரித்து கொண்டே. அதற்குள் தேவி காஃபி கப்பை நீட்ட இருவரும் காஃபியை எடுத்து கொண்டனர். பவித்ரா, இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா என கேட்டான் அருண். பரவாயில்லண்ணா, நல்லா இருக்கேன் என்றாள் பவித்ரா. ஏன் ஆஃபீஸ் வரல? ஹர்ஷா ஆஃபீஸுக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டானா என கேட்க, ஆமாண்ணா, உடம்பு சரியான பிறகுதான் ஆஃபீஸுக்கு வரணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு என்றாள் சிரித்து கொண்டே. எங்களையெல்லாம் உடம்பு சரியில்லைனாலும் ஆஃபீஸுக்கு வந்தே ஆகணும்னு திட்டுவான். அவன் பொண்டாட்டியை மட்டும் எவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறான் பாத்தியாக்கிலா கேட்ட அருண் முகத்தில் நண்பனை நினைத்து பெருமிதம் பொங்கியது. ஆமாம் அருண், கரெக்டாக சொன்னீங்க. 2 பேருக்கும் என்ன ஒரு பாண்டிங். அப்பப்பா, யாரையும் நான் இப்படி பார்த்ததில்லை என்றாள் அகிலா அவள் பங்கிற்கு. எப்படி பார்த்ததில்ல அகிலா கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தான் ஹர்ஷவர்தன். ஐயையோ, இவர் வரதை பார்க்காம பேசிட்டேன் மனதுக்குள் நினைத்து கொண்டவள் அப்படியே அமைதியாகி போனாள். அலுவலகத்திலிருந்து வேலை நிமித்தமாக வெளியில் சென்றிருந்தான் ஹர்ஷவர்தன். அவர்கள் வீடு வந்து அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் வந்து சேர்ந்தான். அகிலா, அருண் எப்போ வந்தீங்க கேட்டுக்கொண்டே அவர்கள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். வாடா வா, உன் பெருமையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் என்றான் அருண். என்ன பேசுனீங்க? நான் இருக்கும்போது பேசினா நானும் கேட்டுப்பேன்ல. என்ன அகிலா, என்ன பேசுனீங்க என கேட்கவும் அகிலாவிற்கு பேச்சே வரவில்லை. சார், அது வந்து என்று அகிலா திணற, எல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கோம், கேட்டு தெரிஞ்சுக்கோ என்றான் அருண். எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்களை சாப்பிடாமல் அனுப்ப முடியாது என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டான் ஹர்ஷவர்தன். சார், லேட் ஆயிடும், வீட்டில் தேடுவாங்க என்று அகிலா சொல்லவும், தேடுறதுக்கு நீங்கள் என்ன சின்ன குழந்தையா? கால் பண்ணி சொல்லிடுங்க அகிலா, பவித்ராவை பார்க்க வந்திருக்கேன், அங்கேயே சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னால் வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்க என்றான். அகிலா சற்றே யோசிக்கவும், என்னடி ரொம்ப ஓவரா பண்ணுற பவித்ரா கேட்க, லேட் ஆயிடும் பவி என்றாள். அருண் அண்ணா போகும்போது உன்னையும் ட்ரா பண்ணிட்டு போவார் என்ன அண்ணா என்று அருணை பார்த்த பவித்ரா கேட்க, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி என்றான் அருண் தோள்களை குலுக்கியபடியே. அப்புறம் என்ன, கால் பண்ணி வீட்டில் சொல்லிடு என்று பவித்ரா சொல்லவும், ஓகே சாப்பிட்டுட்டே போகிறேன் என்றாள் அகிலா.
அன்று இரவு தடபுடலான விருந்து தேவியின் கையால் அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. நால்வரும் சாப்பிட்டு கொண்டிருக்க அருணின் அருகில் குனிந்த ஹர்ஷவர்தன், டேய், அகிலா கிட்ட எப்போ சொல்ல போற என கேட்டான். ஏண்டா அவசரப்படுற? இப்போதான் அவள் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுட்ருக்கா. என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக மூவ் பண்ணுறா. அதுக்குள்ளே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அலறி அடித்து ஓடிடுவா. கொஞ்சம் டைம் கொடுப்போம் என்று சொல்ல, ஓ அப்படி, ஓகே ஓகே, என்ன மட்டும் என்னை விரட்டுன, இப்போ புரியுதா என சிரித்து கொண்டான் ஹர்ஷவர்தன். சாப்பிட்டு முடித்து அருணும் அகிலாவும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அகிலாவை அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு அருண் அவன் வீட்டிற்கு சென்றான். அன்று இரவு கட்டிலில் பவித்ராவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தான் ஹர்ஷவர்தன். அருண், அகிலாவை பற்றி நீ என்ன நினைக்கிற என கேட்டான். அவன் சிகையை தன் விரல்களால் கோதி கொண்டிருந்த பவித்ராவோ, என்ன நினைக்கிறது, அகிலா என்னோட ஃப்ரெண்டு, அருண் உங்கள் ஃப்ரெண்டு, 2 பேரும் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க என்று சாதாரணமாக சொல்லவும், அவ்வளோதானா என்று ஏமாந்து போய் கேட்டான் ஹர்ஷவர்தன். அப்புறம் வேற என்ன இருக்கு என பவித்ரா சீரியஸாக கேட்கவும், ஹர்ஷவர்தனோ இதழ் சுழித்து புன்னகைக்க அவனை வெளிவிரித்து பார்த்தாள் பவித்ரா. நிஜமா என கேட்க கண்களை அழுத்தமாக மூடி திறந்து ஆமோதித்தான் ஹர்ஷவர்தன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என அவள் ஆர்வமாய் கேட்க, நம்ம கல்யாண நாள் விழா ஆஃபீஸில் நடந்துச்சுல, அப்பத்துல இருந்தே 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அருண் கிட்ட கேட்டேன், அவனும் ஆமான்னு ஒத்துக்கிட்டான் என்று சொல்ல, அருண் அகிலா கிட்ட சொல்லிட்டாரா? அவ என்ன சொன்னா எதிர்பார்ப்போடு கேட்டாள் பவித்ரா. அவன் எங்க சொன்னான், மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கான். இப்போதான் ஃபர்ஸ்ட் கியர், இனிமே தான் வண்டி மூவ் ஆகணும் என்று சொல்ல, அருண் அகிலாக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல என்று சொல்லி பவித்ரா புன்னகைக்க, அருண் அகிலாவை லவ் பண்ணுறான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் அகிலா மனசில் என்ன இருக்குன்னு தான் தெரியலை. நீ அகிலா கிட்ட கேட்டு பாரு என்று ஹர்ஷா சொல்லவும், பேசுகிறேங்க என்றாள் பவித்ரா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 1 மாதம் லீவு கொடுத்து ஹனிமூன் அனுப்பி வைப்போம் என்று ஹர்ஷவர்தன் சிரித்து கொண்டே சொல்ல, எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஹனிமூன் போவாங்க, சார் மட்டும்தான் என்னை ஹனிமூன் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று போய் கோபத்துடன் சொல்லவும், ஏய் பாத்தியா, சான்ஸ் கிடைச்சதுன்னு என்னையே கலாய்க்கிற. நம்ம 2 பேரும் எங்கே இருந்தாலும் தினம் தினம் ஹனிமூன் தான். அடுத்த நொடியே அவள் மீது பாய்ந்திருந்தான் அந்த காதல்லசுரன். வினோதன் அஞ்சலி திருமண வேலைகளை ஓடியாடி கவனித்து கொண்டிருந்தார் திலகவதி. திருமணம் செய்து கொள் என்று கேட்டபோதெல்லாம் ஏதேதோ காரணங்கள் சொல்லி நாட்களை கடத்தி கொண்டிருந்தவன் இப்போது ஒரு பெண்ணை காதலித்து கரம் பிடிக்கப் போகிறான். வினோதனின் திருமணத்திற்கு ஒரு அம்மாவாக சென்று பவித்ராவை அழைக்க வேண்டும் என்பது திலகவதியின் ஆசை. அதை வினோதனிடம் சொல்ல, சரிம்மா, உங்களுக்காகவே நான் ஒரு நாள் ஹர்ஷவர்தன் கிட்ட போய் பேசுகிறேன், அப்பதான் எல்லா விஷயத்துக்குமே ஒரு வழி கிடைக்கும் என்று அவனும் நம்பிக்கையாக கோரியிருந்தான். ஓடி ஆடி வேலைகள் செய்ததாலோ என்னவோ திலகவதிக்கு இரவெல்லாம் நல்ல ஜுரம். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் வினோதன். விஷயம் தெரிந்து கோதை, ஆஞ்சலி, குணா மூவரும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டார்கள். சாதாரண காய்ச்சல் தான் என்பதால் உடல் தெம்பிற்காக குளுக்கோஸ் போட்டு மருந்து மாத்திரைகளை கொடுத்து 2 மணி நேரத்தில் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். திலகவதியை வீட்டில் விட்டுவிட்டு வினோதனும் குணாவும் அலுவலகம் கிளம்பும் சமயம் கண்களை மூடி படுத்திருந்த திலகவதி வினோதனை தேடினார். வினோ என்று அவர் அழைக்க, என்னம்மா, ஏதாவது வேணுமா என அவர் அருகில் வந்து நின்றான் வினோதன். வினோ, எனக்கு பவித்ராவை பார்க்கணும் போல இருக்குடா, அவளை ஒரு வாட்டி வந்துட்டு போக சொல்றியா என கேட்கவும் குணாவும் வினோதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். திலகவதியின் அருகில் இருந்த கோதையும் அஞ்சலியும், பவித்ராவா, யாரது என்பது போல் திலகவதியை பார்க்க, அம்மா ஆரம்பிச்சிட்டிங்களா? பவித்ராவை இங்கே கூட்டிட்டு வரணுமா? இது நடக்கிற விஷயமா என வினோதன் சற்று கோபமாக கேட்டான். ஏண்டா இப்படி கோச்சுக்கிற? என்னன்னு தெரியல, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு ஏதாவது ஆயிட்டா அவளை பார்க்காமலேயே போயிடுவேனோ என்றவர் ஏதோ சொல்ல வர, அம்மா என்ற குரலை உயர்த்தி காத்தி இருந்தான் வினோதன். அவர் கண்கள் கலங்க கோதையும் அஞ்சலியும் குழப்பமாய் திலகவதியையே பார்த்தனர். தன் நெற்றியை தேய்த்தபடியே ஜன்னல் அருகில் சென்று அமைதியாக நின்று கொண்ட வினோதன் மெதுவாய் ஆழ்ந்து மூச்சை எடுத்தான். பிறகு மீண்டும் திலகவதியின் அருகில் வந்தவன் அவர் கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டான். சரிம்மா, பவித்ரா கிட்ட சொல்கிறேன், ஆனால் அவளால் வர முடியுமான்னு தெரியல. அவள் வந்தா உங்கள் அதிர்ஷ்டம்.
சும்மா அதையே நினச்சிட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு மாத்திரையை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க என்று அருகில் இருந்த கஞ்சியை எடுத்து திலகவதியின் கையில் கொடுத்தவன் அஞ்சலியை சைகை செய்து அருகில் அழைத்தான். அஞ்சலியும் அவன் அருகில் வந்தாள். அஞ்சலி, அம்மாவை பார்த்துக்கோ, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் என்று சொல்ல, சரி வினோத். வினோத் ஒரு சந்தேகம் என்று சொல்ல, என்ன என்பது போல் அவளை பார்த்தான் வினோதன். இந்த பவித்ராங்கிறது யாரு என்று அவள் வேறு கேட்டு வைக்க, இனி மறைத்து வைத்து என்ன பயன், எல்லா விஷயமும் அவளுக்கும் தெரியத்தானே போகிறது என நினைத்தவன், பவித்ரா உங்க அண்ணன் ஃப்ரெண்டு. சரி, நீ எங்கேயும் போயிடாத, நான் வர வரைக்கும் அம்மா கூடவே இரு என்று சொல்லிவிட்டு, குணா போலாம், அலுவலகம் கிளம்பி விட்டான் வினோதன். மருத்துவமனையில் இருந்து வீடு வரும் வரை சகஜமாக இருந்தவன் திலகவதி பவித்ராவின் பெயரை எடுத்ததுமே டென்ஷன் ஆகிவிட்டான். ஏற்கனவே கோபத்தில் வேறு இருக்கிறான். அலுவலகம் போகும் நேரத்தில் யார், எதற்கு, என்ன என்றெல்லாம் கேள்விகள் கேட்டு வினோதனை தொந்தரவு செய்யவும் முடியாது. குணாவின் தோழி பவித்ரா என்று மொட்டையாக சொல்லி சென்று விட்டான். பவித்ராவிற்கும் திலகவதி அம்மாவிற்கும் எப்படி பழக்கம்? அவர் ஏன் பவித்ராவை பார்க்க வேண்டும் என்கிறார்? அடுத்து இப்போது குழம்பி நிற்பது அஞ்சலியின் முறையாகி போனது. அஞ்சலி திலகவதியுடன் இருக்க, அஞ்சலி பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு. கோதை வீட்டிற்கு கிளம்பி விட்டார். திலகவதிக்கு தேவையானதை உடன் இருந்து பார்த்து கொண்டாள் அஞ்சலி. காரை ஓட்டி கொண்டிருந்த வினோதன், குணா அஞ்சலி கிட்ட சொல்லி பவித்ராவை வீட்டுக்கு வர சொல்ல முடியுமா என கேட்க, எப்போதும் பவித்ரா விஷயம் என்றால் யோசிப்பவன் இப்போது சட்டென ஓகே சார் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டான். குணாவிற்கு வினோதனின் நிலைமை நன்றாகவே புரிந்தது. உடனே அவன் அகிலாவிற்கு அழைத்து விஷயத்தை சொல்ல, டேய், பவித்ராவுக்கே உடம்பு சரியில்லை, அவள் ஆஃபீஸ் கூட வரல, வீட்டில் தான் இருக்கா. திலகவதி அம்மா எதுக்கு பவித்ராவை பார்க்கணும், அதுவும் வீட்டுக்கு வரணுமா என்று கேள்வியாய் கேட்டு தள்ளினாள் அகிலா. உடம்பு சரியில்லாத நேரத்தில் பவித்ராவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, புரிஞ்சுக்கோ அகிலா என்றான் குணா. சரி சரி, நான் சொல்கிறேன், ஆனால் பவித்ரா வர்றது டவுட்டு தான் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டாள் அகிலா. குணா விஷயத்தை வினோதனிடம் சொல்ல, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக பவித்ரா வருவா நம்பிக்கையாக கூறினான் வினோதன். சார், நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பவித்ரா உங்கள் தங்கச்சின்னா அவள் எப்படி கமலா அம்மா வீட்டுக்கு அவங்க பொண்ணா போனா? கமலா அம்மாவுக்கு பவித்ரா அவங்க பொண்ணு இல்லைங்கிற விஷயம் ஏற்கனவே தெரியுமா? உங்களுக்கு எப்படி பவித்ரா தான் உங்கள் தங்கச்சின்னு இத்தனை நாளைக்கு பிறகு தெரிஞ்சுது? இத்தனை நாட்களாக வினோதனை சொல்லட்டும் என்றுதான் காத்திருந்தான் குணா. இப்போது உறவுக்காரன் வேறு ஆகிவிட்டான். அதனால்தான் தைரியமாக கேட்டு விட்டானோ என்னவோ. நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் குணா என்றவன், எங்கள் அப்பா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவர் பேர் சேதுபதி. அவர் ஃபோட்டோவை எங்கள் வீட்டில் பார்த்து தானே நீங்கள் நானும் பவித்ராவும் அண்ணன் தங்கச்சின்னு கண்டுபிடிச்சிங்க என்று குணாவை பார்த்து கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் குணா. அப்பாவுடைய சொந்த ஊர் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அவருக்கு சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை கிடைச்சதும் முதலாக சென்னைக்கு வந்தார். இங்கே அம்மாவும் வாடகை வீட்டில் தான் அவங்க அப்பா அம்மா தாத்தாவோடு இருந்தாங்க. அம்மா இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன ரூமை வாடகைக்கு எடுத்து தான் அப்பா தங்கி இருந்தார். அப்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏற்பட்ட பழக்கம்தான் காதலாக வளர்ந்துச்சு. ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா வீட்டில் அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அப்பா அவங்க வீட்டில் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லவே இல்லை. அடுத்த 1 வருஷத்துலேயே நான் பிறந்துட்டேன். திடீர்னு அப்பாவுக்கு வேலை சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாற்றிட்டாங்க. அம்மாவை விட்டுட்டு அப்பா மட்டும் அவரோட சொந்த ஊரில் அவங்க அப்பா அம்மாவோடவே போய் தங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து என்னையும் அம்மாவையும் பார்த்துட்டு போவாராம். அப்பாவுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல பயம். கொஞ்ச நாள்லேயே அப்பா வீட்டில் பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் வீடு நிலம்னு இருக்கிற அந்த சின்ன சொத்து கூட அவங்க அண்ணன் கையுக்கு போயிடும்னு நினச்சி வீட்டில் அப்பா உண்மையை சொல்லவே இல்லை. வேற வழி இல்லாமல் அவங்க அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு அங்கேயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஊரில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மா அழுதுருக்காங்க, ஆத்திரப்பட்டிருக்காங்க. அம்மா கொஞ்ச நாள் அப்பாவை பார்க்காம பேசாமல் இருந்திருக்காங்க. அப்பா விடாமல் அம்மாவை தேடி தேடி வந்திருக்காரு. கொஞ்ச நாளில் அப்பாவோட 2வது சம்சாரத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது ஊனமாக இருந்திருக்கு. அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டாராம்.
அம்மாவுக்கு செஞ்ச துரோகம்தான் குழந்தைய பாதிச்சிருச்சுன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் வருஷத்துலேயே பவித்ராவும் பிறந்துட்டா. அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதனால் பவித்ராவை பார்த்துக்க முடியல. அப்பா பவித்ராவை தன்னோடவே கூட்டிகிட்டு போய் வளர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அம்மாவுக்கு முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் படுத்த படுக்கையாக இருந்தவங்க எப்படியோ குழந்தை நல்லா இருந்தால் போதும்னு பவித்ராவை அப்பா கையில் தூக்கி கொடுத்துட்டாங்க. நான் சொல்கிற வரைக்கும் இந்த குழந்தை உன்னுடையதுன்னு நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு அப்பா சத்தியம் வாங்கிக்கிட்டாராம். அதுக்கு பிறகு வாரம் பவித்ராவை தூக்கிட்டு வந்து அம்மா கிட்ட காட்டிட்டு போவாராம். ஞாயிற்றுக்கிழமை முழுசும் அப்பாவும் பவித்ராவும் அம்மாவோட எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்களாம். பவித்ரா வளர வளர அப்பா அவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை நிறுத்திட்டாரு. அவள் ஃபோட்டோவை மட்டுமே அம்மாவுக்கு காட்டுவாராம். அப்பா திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டாரு. அம்மா ஆடி போயிட்டாங்க. அந்த நேரம் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. என்னோடய படிப்புக்கான செலவை மேனேஜ் பண்ணுறதுக்காக அம்மா நிறைய வேலைகளை செஞ்சாங்க. என்னோடய படிப்பு முடிஞ்சு ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கேருந்து அடுத்த கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் நிறைய கற்றுக்கிட்டேன். கடைசியாக V-Glowவில் சேர்ந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, ஹர்ஷவர்தன் கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். என்னோடய தொழில் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு காரணமே எனக்கு அங்கே கிடைச்ச தொழில் அனுபவம் தான். ஏற்கனவே ஏதாவது பெருசாக சாதிக்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நிறைய கனவுகள் எனக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு கிடைச்ச இந்த அனுபவங்களை வச்சு நானே புதுசாக ஒரு ப்ராடக்ட் தயாரித்தா என்னன்னு தோணுச்சு. வீட்டில் இருந்து தான் முதலாக என்னோடய தொழிலை ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு சின்னதாக ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி உழைக்க ஆரம்பித்தேன். தொழிலில் நல்ல முன்னேற்றம், அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இப்போது இங்கே வந்து நிற்கிறேன். V-Glowவில் வேலை செஞ்சு அந்த அனுபவத்தை வச்சு தான் ஜெம் பியூட்டி ஆரம்பித்தேன். என்னோடய கம்பெனி V-Glow கம்பெனிக்கு போட்டியாக வளரும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல குணா. நான் செஞ்ச பெரிய தப்பு ஹர்ஷவர்தன் கிட்ட சொல்லாமல் கம்பெனியை விட்டு வெளியே வந்தது தான். புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு உண்மை அவர்கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்திருந்தா அவருக்கு என் மேலே இப்படி ஒரு பகை வந்திருக்காதோ என்னவோ. வினோதன் நீளமாக சொல்லி முடிக்கவும் அவனை திகைத்து போய் பார்த்தான் குணா. சார், அப்போது கமலம்மா எப்படி பவித்ராவை அவங்க வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க? இந்த பொண்ணு யார்? நம்ம எதுக்கு இந்த குழந்தைய வளர்த்தணும்னு அவங்க கேட்கலையா என கேட்டான் குணா. அப்பா கமலம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு குணா. ஆனால் அவங்க கிட்ட அம்மாவை அடையாளம் காட்டலை. அம்மாவுக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்க பேர் கமலான்னு மட்டும் தெரியும். கமலம்மா அப்பாவுடைய 2வது சம்சாரம்ங்கிறதால குழந்தைய சரியாக பார்த்துக்கலைன்னா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னதால் அவங்களும் அமைதியாகிட்டாங்க. மனசில் இருக்கிற வெறுப்பை வெளிக்காட்டாமல் பவித்ராவை தம் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களையும் அறியாமல் ரஞ்சனி மேலே அன்பையும் பவித்ரா மேலே வெறுப்பையும் காட்டத்தான் செஞ்சாங்க. ஆனால் பவித்ராவுக்கு அவங்க மேலே எந்த சந்தேகமும் வராமல் சொந்த அம்மா மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. அதுவே போதும்னு அப்பாவும் நினச்சி சும்மா விட்டுட்டாரு. ஒருவேளை அப்பா இப்போ உயிரோடு இருந்திருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பவித்ராவை அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்து இவ தான் உன் பொண்ணுன்னு காட்டியிருப்பார். அதுக்குள்ளே அவர் போய் சேர்ந்துட்டாரு என்று ஒரு பெரிய பெருமூச்சுடன் சொல்லி முடித்தான் வினோதன். எல்லாம் சரிதான் சார், ஆனால் பவித்ரா உங்கள் தங்கச்சின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? பவித்ராவுக்கு உங்களை அடையாளம் தெரியலை, ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க ஆச்சரியமாய் கேட்டான். ஆமாம் குணா, ஒரு நாள் பவித்ரா உங்களுக்கு கால் பண்ணா. அவள் ஃபோனை நான் தான் அட்டன் பண்ணேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார் என்றான் குணா. அப்போது முதலாக பவித்ரா வாய்ஸ் கேட்கும்போது அம்மா குரல் மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு. அவள் பேர் பவித்ரான்னு தெரிஞ்சதும் என் தங்கச்சி பேராக இருக்கேன்னு நினச்சேன். ஒருவேளை அவள் என்னோட தங்கச்சியாக இருப்பாளோன்னு பவித்ராவை நேரில் பார்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் வேலை கிடைச்சதுக்காக நீங்கள் அகிலாவுக்கும் பவித்ராவுக்கும் பார்ட்டி கொடுத்தப்ப நானும் கூட வந்தேன். அவளை நேரில் பார்த்த உடனே என்னோட சந்தேகம் பாதிக்கு பாதி உறுதியாயிடுச்சு. பவித்ராவுக்கு அப்படியே அம்மாவோட சாயல். அதுக்கு பிறகு ரகசியமாக பவித்ராவை பற்றி விசாரித்தேன். விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் தான் பவித்ராவுக்கு ரத்னவேலோட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. பவித்ரா அவள் அக்கா கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தப்போ பத்திரிக்கையில் சேதுபதி கமலான்னு பேரை பார்த்ததும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு. வினோதன் சொன்னதை கேட்ட குணாவிற்கு கண்கள் கலங்கி போனது. பவித்ராவின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரகசியம் இருக்கும், அதுவும் அவளுக்கே தெரியாத ரகசியம். நினைத்த மாத்திரத்தில் பவித்ராவை திலகவதி அம்மாவுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் குணாவிற்கும் வந்துவிட்டது.
கவலைப்படாதீங்க சார். கண்டிப்பாக பவித்ராவுக்கு உண்மை தெரிஞ்சா அவள் உங்களையும் அம்மாவையும் விட மாட்டா. உடனே ஓடி வந்துடுவா என்றான் குணா ஆறுதலாக. தேங்க்ஸ் குணா. ஹர்ஷவர்தன் என்னை மன்னிக்கலைனாலும் எப்படியாவது அவர் காலில் விழுந்தாவது அம்மாவையும் பவித்ராவையும் சேர்த்து வச்சிடுவேன் என்ற வினோதனின் கண்களும் கலங்கித்தான் போயிருந்தது. திலகவதிக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் பவித்ராவை பார்க்க ஆசைப்படுகிறார் என்ற விஷயம் அகிலா மூலம் பவித்ராவிற்கு தெரிய வந்தது. என்னடி சொல்ற? அவங்க நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு? பவித்ராவின் மனது அவளையும் அறியாமல் திலகவதிக்காக துடித்தது.